ஹாய் எவ்ரிவான். ஒரு வருடத்திற்கு முன்னரே பரீட்சை எழுதி பயோ ஸ்ட்ரீமிலே அத்னான் சாதனை படைத்துள்ளார். கடந்த நோன்பு காலத்திலே முழுமையாக பள்ளியிலே இமாமாக தராவி தொழுகையை நடாத்தியவராக அத்னான் காணப்பட்டிருந்தார். அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவராகவும் அத்னான் காணப்படும் நிலையில் பயோ ஸ்ட்ரீமிலே கல்வி கற்று வந்த நிலையில் இந்த மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஒவ்வொரு துறைகளிலும் துறை சார்ந்தவர்களால் சாதனைகள் நிகழ்த்தப்படுகின்றது. அவ்வாறான சாதனைகளுக்கு அடித்தளமாக பாடசாலைகள் காணப்படுகின்றது. இந்த பாடசாலைகளிலிருந்து மாணவராக இருக்கும் பொழுதிருந்தே சிலரின் சாதனைகள் தொடர்கின்றது. ஆஷிப் பர்வீன் தம்பதிகளின் புதல்வரான அத்னான் ஷரீப் என்பவர் இம்முறை வெளியாகியுள்ள உயர்தர பரீட்சையிலே சாதனை மிக்க பெறுபேற்றை பெற்றுள்ளார். ஒரு வருடம் மாத்திரம் கல்வி கற்று ஒரு வருடத்திற்கு முன்னரே பரீட்சையும் எதிர்கொண்டு மிகச்சிறந்த பெறுபேற்றை பெற்றுள்ளார். ஒரு வருடத்திற்கு முன்னர் பரீட்சை எழுதியிருந்தாலும் மாவட்டத்தின் முதலாவது நபராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பயோ ஸ்ட்ரீமிலே இவர் பரீட்சை எழுதியிருந்த நிலையில் இந்த மிகச்சிறந்த பெறுபேற்றை பெற்றுள்ளதுடன் தேசிய மட்டத்திலும் 6ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இவ்வாறு மிகச்சிறந்த சாதனை என்பது அவருடைய சிறுவயது காலத்திலிருந்தே தொடர்கின்றது. இவர் சாதாரணமாக பாடசாலையில் மற்றும் கல்வி கற்றவர் கிடையாது. இவர் முஸ்லிம்களின் புனித நூலான அல் குர்ஆனையும் முழுமையாக மனனம் செய்த ஒருவராக காணப்படுகின்றார். மருதமுனையில் அமைந்துள்ள ரியாலுல் ஜன்னா மதர்சாவில் இவர் அல் குர்ஆனை மனனம் செய்துள்ளார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பள்ளியிலே இமாமாகவும் செயற்படக்கூடியவராக தொழுகை நடாத்தக்கூடியவராகவும் இந்த குறிப்பிட்ட மாணவன் திகழ்ந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த நோன்பு மாதத்திலே பெரிய நீலாவணை பாக்கியன் பள்ளிவாயலிலே இவர் நோன்பு காலத்திலே தராவி தொழுகையை இமாமாக நடாத்தியுள்ளார். இவ்வாறு சமய பற்றுள்ளவராகவும் மிகச்சிறந்த மாணவனாகவும் திகழ்ந்துள்ள அத்னான் ஷரீப் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கல்வி என்பது சாதாரணமான கற்றல் மாத்திரம் கிடையாது. அந்த அறிவு எதிர்காலத்திலே பலருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒழுக்கமும் பண்பாடுகளும் அந்த கல்வியூடாக உருவாக வேண்டும். அவ்வாறானது ஒரு சிறந்த மாணவனாகவே இந்த அத்னான் ஷரீப் காணப்படுகின்றார். இவ்வாறான பண்புள்ள மாணவனாக இருந்த நிலையிலே இந்த சாதனையும் நிகழ்த்தப்படுகின்றது. பெரிய நீலாவணை பிரதேசத்திலே அனைவருக்கும் அன்புக்குரியவராக குறிப்பிட்ட மாணவன் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மாத்தலை சாஹிரா கல்லூரியிலே கல்வி கற்று இந்த சிறந்த பெறுபேறுகளை பெற்றதுடன் மாவட்டத்தில் 1ஆம் நிலையையும் பெற்றுள்ளார். எனவே இவ்வாறு இம்முறை மாத்திரம் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. எனவே இந்த சாதனைகள் அனைத்தும் எதிர்கால மாணவர்களுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவே அமைகின்றது. இவ்வாறான மாணவர்களின் வாழ்க்கை அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாக மிக பெரும் வழிகாட்டுதலாகவே காணப்படுகின்றது. அத்னான் போன்ற மாணவர்கள் சமூகத்திலே உருவாக்கப்பட வேண்டும். இதற்காக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கவனம் செலுத்த வேண்டும். சாதாரணமாக கல்வி கற்றால் மாத்திரம் போதாது. அந்த அறிவு சமூகத்திற்கு மிக பெரும் பெருமதியாகவும் பயன்படுத்தக்கூடியதாகவும் அமைய வேண்டும். அவ்வாறான மாணவர்களையும் அவ்வாறான மாணவர்களால் சமூகங்களுமே கட்டியெழுப்பப்பட வேண்டும். எனவே அத்னான் ஷரீப் போன்ற மாணவர்களை உருவாக்குவது அனைவர் மீதும் பொறுப்பாக காணப்படுகின்றது. எனவே சமூகத்தில் இவ்வாறானவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை உயிர்ப்பிப்பதன் ஊடாக, அவர்களின் கல்விக்கு வழிகாட்டுவதன் ஊடாக, அவர்களுக்கு உதவி செய்வதன் ஊடாக ஒரு சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றம் நாளை ஏற்படும். எனவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவ்வாறான வழிகாட்டல்களை வழங்குங்கள். ஒழுக்கம், பண்பாடு, சமய கட்டுப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நாளை அந்த மாணவர்கள் யாருக்கும் பிரச்சனையின்றி சமூகத்திற்குரியவர்களாக மாறுவார்கள். எனவே அத்னான் ஷரீஃபிற்கு தனியொருவனின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.